மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணன் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே விதூய க்லேசல்மே குரு சரண யுக்மம் திருதரசோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜன விதோ வவல் மூர்த்தியா லோகே நயனமததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. நாராயணியத்தின் 3வது தசகத்தினுடைய பக்தியினுடைய உயர்ந்த பரிணாமங்களை கொண்ட 7வது ஸ்லோகத்தில் அதனுடைய விரிவான அர்த்தங்களை பட்டத்திரி சொல்ல குருவாயூரப்பன் கேட்கக்கூடிய பாவத்தோடு நாமும் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிரவணம் செய்யக்கூடிய உத்தமமான கரிகிருஷ்ணனும் இந்த திருக்கோயிலிலே நாம் தரிசிக்க இருக்கின்றோம். நம் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் நம்முடைய நலம் தரும் நாராயணியத்தினுடைய வைபவமே ஸ்ரவணமபிதே சாருசரித்தே என்ற அவனுடைய ஸ்ரவணம் ஒரு திருக்கண்ணனுடைய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அடைகின்றோம். அவ்வாறு நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலானது வடசென்னையிலே தொழிற்சாலைகள் நிறைந்த மணலி பகுதியிலே கரிகிருஷ்ண பெருமாள் திருக்கோயில் தெருவிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரிகிருஷ்ண பெருமாள். நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைந்து வலம் வர ஆரம்பித்து வனதுர்க்கையை அழகாக விஷ்ணு துர்க்கையாக நாம் தரிசித்து சற்றே திரும்பினோமே ஆனால் இங்கு ஒரு பெரிய ஆச்சரியம். பலவிதமான தூண்களிலும் கோஷ்டங்களிலும் இங்கு பல ரூபங்களிலே பகவான் நமக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றான். ஆம், தசாவதார மூர்த்திகள் மத்ஸ்யாவதாரம் வேதத்தை காப்பாற்றுவதாகவும் கூர்மாவதாரம் அழகாக அந்த ஒரு ஆமையாக உருவெடுத்த திவ்ய சேவையும் வராகமூர்த்தி சங்கு சக்கரத்துடன் இங்கு காட்சியளிக்கக்கூடிய திவ்ய ரூபத்தையும் தரிசித்தவாறு நாம் இங்கே நின்ற திருக்கோலத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிருசிம்மமூர்த்தியை தரிசிக்கின்றோம். இந்த ஆலயத்திலே ஒரு அழகு, இங்கு ஒரு நரசிம்மர் மட்டுமல்ல 3 நரசிம்மர்கள் இங்கு நமக்கு சேவை சாதிக்கின்றார்கள். ஒன்று இந்த தசாவதார மூர்த்தியோடு இருக்கக்கூடிய நரசிம்மர், மற்றொருவர் மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே என்ற அபய கஸ்தத்தோடு லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கக்கூடிய மற்றொரு நரசிம்மரையும் நாம் தரிசித்துக்க நாம் சற்றே நகர்ந்தோமே ஆனால் அழகாக ஒரு யோக பட்டத்திலே தன்னுடைய கால்களை மடக்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு யோக நரசிம்மராக இருக்கக்கூடிய 3வது நரசிம்மரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். அவருடைய பின்னால் ஷோடச ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே சுதர்ஷ்ண அழ்வானானவர் தன்னுடைய ஜுவாலைகள் மிளிர இருக்கக்கூடிய ஸ்ரீ சுதர்சனமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து சற்றே நகர்ந்தோமே ஆனால் புரட்டாசி மாசத்திலே நின்ற திருக்கோலத்திலே அழகிய ஸ்ரீனிவாசர் கம்பீரமான மந்தகாசமான ஒரு முகத்துடன் நமக்கு சேவை தர அவரை ஒட்டி அழகான பரசுராமரும் தன்வந்திரியே அமிர்தகலசகஸ்தாய சர்வாமயநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமகா என்று நம்முடைய வியாதிகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய தன்வந்திரி மூர்த்தியானவர் அழகான அமிர்த கலசத்தை தன்னுடைய கையிலே ஏந்திக் கொண்டு நமக்கு தரக்கூடிய ஒரு திவ்ய தரிசனத்தை நாம் கண்டு சற்றே நகர்கின்றோம். அங்கு ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் என்று ஞானத்தை அளிக்கக்கூடிய அயக்ரீவ மூர்த்தியும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். வெறும் அயக்ரீவராக அல்ல, மகாலட்சுமியை தன்னுடைய மடியிலே அமர்த்தி கொண்டு அழகான லக்ஷ்மி அயக்ரீவராக நமக்கு காட்சியளிக்க அவரிடத்திலிருந்து ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு பக்கத்திலே வேணுகோபாலனாக கண்ணன்
தன்னுடைய இடது திருவடியை வடது திருவடி மேல் சற்றே தாங்கிக் கொண்டு அழகான வேணுகோபாலனாக இருக்கக்கூடிய சுவாமி இவ்வளவு மூர்த்திகளுடைய திவ்ய தரிசனமானது ஒரே இடத்திலே நமக்கு ஏற்பட ஆனந்த பரவசத்தோடு பட்டத்திரியனுடைய பக்தியின் பரிணாமம், கோயில்களிலே நாம் எவ்வாறு பகவானை வழிபட வேண்டும், அங்கு உள்ளே நுழைந்தோமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பலவற்றை வர்ணித்த பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய விதத்திலே ஸ்ரவணமபி தே சாரு சரிதே பரிக்ரானே கிராணோ, குருவாயூரப்பா எங்களுக்கு நீ காதுகள் கொடுத்த பயன் உன்னுடைய வைபவங்களை எல்லாம் நாங்கள் கேட்பதற்காக என்று ஆரம்பித்தவர் அந்த ஸ்ரவண மார்க்கத்தினுடைய பெருமையை, ஸ்ரவணம் திருதரசம், உத்தமமான ஒரு ரசத்தை எங்களுக்கு அளிக்க வல்லது. அவ்வாறு இந்த குருவாயூர் க்ஷேத்திரத்திலேயும் நாங்கள் வலம் வர ஆரம்பித்தோமே ஆனால் ஒருபுறம் பாகவத சப்தாகம், ஒருபுறம் ஸ்ரீ நாராயணீயம், பல இடங்களிலே அவரவர்கள் புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு கிருஷ்ணனாக நீ எழுந்தருளி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் கூட நாங்கள் பார்க்கும் போது பாராயணங்களில் ஈடுபட்டு கிருஷ்ணா நாராயணா என்று ஒருடைய திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஸ்ரவணமும் எங்களுக்கு இது போன்ற ஒரு க்ஷேத்திரங்களில் ஸ்ரவணமபி தே சாரு சரிதே, ஸ்ரவணத்தினுடைய ஒரு உத்தமம். அதாவது ஸ்ரீரங்கத்தில் எம்பார் காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தார், மற்றவர்களுக்கு சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒருவரை ஸ்ரவணம் என்பது கிடைக்காத ஒரு பாக்கியம், பகவானுடைய கதைகளை கேட்க வேண்டும், வாருங்கள் வாருங்கள் என்று ஒருவரை வற்புறுத்தி அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். 3 மாதங்கள் ஆகிவிட்டது, அவர் வருவதற்கு இசையவே இல்லை. திடீரென்று ஒரு நாள் அவருக்கே ஆசை ஏற்பட்டு, நானும் வந்து நல்ல விஷயங்களை ஸ்ரவணம் செய்கின்றேன், நீங்கள் அழைத்ததற்கு நான் இவ்வளவு நாட்கள் வராமல் இருந்து விட்டேனே என்று கவலையோடு எம்பாருடைய காலக்ஷேபத்திலே வந்து அமர்ந்தாராம். அதிலிருந்து அவர் தொடர்ந்து வர ஆரம்பித்தார். மனமுருகி அந்த திருத ரசத்தை பட்டத்திரி கூறியது போல அனுபவிக்க ஆரம்பித்தார். அப்போது ஆச்சாரிய சிரேஷ்டரான எம்பார் ஒரு நாள் தன்னுடைய காலக்ஷேப கோஷ்டியிலே கேட்டாராம், இவ்வளவு நாள் நாம் அழைக்காமல் இருந்தவர் இன்றையிலிருந்து திடீரென்று பல நாட்களாக ஆரம்பித்து வந்து கொண்டே இருக்கின்றாரே, ஆனந்தமாக அவர் அனுபவிக்கின்றாரே, அவர் வருவதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தீர்களோ அவர்கள் நீங்கள்தான் காரணம் என்று சிஷ்யர்களான நீங்கள் நினைத்தால் கையை தூக்கலாம் என்று கூறினாராம். உடனே அவ்வளவு சிஷ்யர்களும் கையை தூக்கினார்கள். நாங்கள் தான் அவரை அழைத்தோம், நாங்கள் தான் வற்புறுத்தினோம், எங்களால் தான் வந்தார் என்று. ஆச்சாரியனான எம்பார் சிரித்துக் கொண்டே, சரி பரவாயில்லை, அவ்வாறே கொள்ளுவோம், இப்போது என்னால் தான் அவர் வந்தார், நான் சொல்கின்ற விஷயங்கள் அவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று நான் நினைக்கின்றேன், இதற்கு யாராவது இசைந்தால் கையை தூக்கலாம் என்றார். மறுபடியும் அனைவரும் ஆச்சாரியனுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் தவறு செய்து விட்டோம், இல்லை இல்லை உங்களால் தான் வந்தார் என்று கூறினார்களாம். அப்போது ஆச்சாரியன் கேட்டார், அவரே மனமு வந்து வந்தார், அவர்தான் அவர் வருவதற்கு காரணம் என்று யார் நினைக்கின்றீர்களோ அவர்கள் கையை தூக்கலாம் என்றார்கள். மறுபடியும் அனைவரும் தங்களுடைய செயலை மாற்றிக்கொண்டு அவர்தான் காரணம் என்றார். அப்போது ஆச்சாரிய சிரேஷ்டரான எம்பார் கூறினாராம், இது 3ம் உண்மையே அல்ல, இவர் வந்தது உங்களால் அல்ல, சொல்லக்கூடிய என்னால் அல்ல, அவரால் அல்ல, அவரை அழைத்து வந்தது பகவான் கண்ணன் திருவரங்கநாதன். அவனுடைய எத்தனம் இல்லாமல், அவனுடைய முயற்சி இல்லாமல் யாருமோர் நிலைமையென அறிவறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமையென அறிவெளிய எம்பெருமான், அவன் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் அவன் காரணபூதனாக இருக்கின்றான். ஆக நாம் ஒரு நல்ல செயலை செய்கின்றோம் என்றால் பரிக்ரானே கிராணம் ஸ்ரவணம் அபிதே, நாம் வீட்டில் இருந்தவாறே நலம் தரும் நாராயணீயத்தை பகவானுடைய திருக்கோயில்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்கின்றோம் என்றால் பட்டத்திரியனுடைய பரிணாமம், எம்பாருடைய பரிணாமம் நமக்கு புரிந்த ஒரே ஒரு விஷயம், அதற்கு நாம் காரணம் அல்ல, குருவாயூரப்பனுடைய அருள் கிடைத்தால் மட்டும்தான் இது காதிலே விழும் என்று கூறுகின்றாராம். அப்போது நாம் எல்லாம் எத்தனை பாக்கியசாலிகள் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பாக்கியசாலிகள் என்ற ஒரு சிந்தனையை நாம் அடைய வேண்டும். அந்த ஒரு பக்தி பாவத்தை தான் மேவாதார் இல்லை, மேவினரும் இல்லை, வெளியொரு இருளும் இல்லை, மேல் கேழும் இல்லை, மூவாமை இல்லை, மூத்தமை இல்லை, முதலிடை கடையொடு ஈரில்லை, முன்னொரு பின்னில்லை, தேவா இங்கு
இவ்வோ நீ சென்ற நிலை என்றாய் சிலையேந்தி வந்து எம்மை சேவடிகள் நோவ காவாது ஒழியில் பழிபெரிதோ அன்றே கருங்கடலில் கண் வளராய் கைமாறு உண்டோ திருதரசம். இந்த அளவுக்கு பகவானுடைய சரித்திரங்கள் நம்முடைய காதிலே விழும்போது மார்பகம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிடை வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயிலுமாமே என்ற ஆழ்வார்களுடைய ஒரு வாக்கு, மகனியர்களுடைய ஒரு சொற்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இவ்வளவு பாவம் நமக்கு ஏற்படுவதற்கு முக்கியமாக என்ன தேவை என்றால் நாராயண பட்டத்திரியானவர் கூறுகின்றார், நயன்மூர்த்தியாலோகே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபிதே சாருச்சரித்தே. குருவாயிரப்பா, ஆக எங்களுக்காக நீ கொடுத்த அவயவங்கள் அனைத்தையும் உன்னிடத்திலே நாங்கள் செலவழித்து உன்னிடத்திலே நாங்கள் அர்ப்பணித்து காதுகளால் உன்னுடைய திவ்ய சரித்திரத்தை நாங்கள் கேட்கின்றோமே, அப்போது மீண்டும் அந்த பக்தி பாவத்திலே எங்களுடைய வாயானது அனைத்து அவயவங்களும் உன்னிடத்தில் ஈடுபட்டதால் கண்ணா கிருஷ்ணா குருவாயிரப்பா என்று கலியுகத்தில் எந்த வைபவமானது உயர்ந்து நிற்கின்றதோ, எதை திருத ரசமாக பூந்தானமானவர் இதே க்ஷேத்திரத்திலே யுகம் நாளிலும் நல்ல கலியுகம் சுகமே தல்னே முக்தி வருத்துவம் கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தன கிருஷ்ண கோவிந்தா ராமாயல் நிங்கனே திருநாம சங்கீர்த்தனம் எண்ணியே மற்றில்லேதுமே எத்தனம் அறிஞ்சாலும் அது சிந்திச்சு மற்றுள்ள லோகங்கள் 13 உள்ள ஜனங்களும் கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தன கிருஷ்ண கோவிந்த நாராயணகரே அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயணகரே. குருவாயிரப்பா, இந்த பக்தி பாவத்தினுடைய பூர்த்தி, அந்த பரிணாமமானது காதுகளால் உன்னுடைய சரித்திரத்தை கேட்டுக்கொண்டு வாயால் எங்களுடைய அந்த திருநாமங்களானது உன்னுடைய பிரபாவமாக சொல்லப்பட எங்களுடைய தலையானது பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபிதே சாருச்சரித்தே. குருவாயிரப்பா, நீ கொடுத்த அவயவங்கள் உனக்காகவே நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆரம்பித்த பட்டத்ரி இந்த ஸ்லோகத்திலே கரமபிச்சதே பூஜனவிதோ, உலகத்திலே குருவாயூர் க்ஷேத்திரத்தில் ஒவ்வொருவரும் வரும்போது காலை 3 மணி முதல் இரவு வரை எத்தனை பூஜைகள் நடைபெறுகின்றதோ அத்தனையும் மனசிலே சிந்திக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகின்றார். அவர் அவ்வாறு கூறுவது எதை விளக்குவதற்காக, எத்தனை பூஜைகள் அங்கே நடைபெறுகின்றன என்ற ஒரு வைபவத்தை இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பூர்த்தியாக இந்த கிருஷ்ணனுடைய ஆலயத்தில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.